ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். குக்கரில் தண்ணி கொதிக்க விடுங்க. தேவையான அளவு துவரம் பருப்பு ஆட் பண்ணுங்கள். பருப்பு போட்டதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுங்க. வெங்காயம் நிறையா போடுங்க, கீரை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20 பல் பூண்டு ஆட் பண்ணுங்கள். ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஒரு 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் நான் யூஸ் பண்ணுறதில்ல, நான் காஞ்ச மிளகாய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். தேவையான அளவு முருங்கைக்கீரை போடுங்க. என் பசங்க முருங்கைக்கீரை பொரியல் பண்ணால் சாப்பிட்றதில்ல, இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றாங்க. அதனால் நான் இது மாதிரி குழம்பு செஞ்சு தான் கொடுப்பேன். இது மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விடுங்க. 4 விசில் விட்டதும் இது மாதிரி இருக்கும். இதில் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணுங்கள். புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பருப்பு சட்டியில் இதை போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. கீரை குழம்புன்றதுனால பருப்பு சட்டியில் போட்டால் தான் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைக்க முடியும். நல்லா மசிச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததும் வெங்காயம் கருவேப்பிலை போடுங்க. வெங்காயம் கருவேப்பிலை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் வெந்தயத்தூள் போடுங்க. நான் வறுத்து அரைச்சி வச்ச வெந்தயத்தூள் தான் போடுவேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு ஆட் பண்ணுறது. வெந்தயத்தூள் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடைஞ்சி வச்சுருக்க இந்த கடைஞ்சலை இதில் ஊற்றுங்க. மெதுவாக கலக்கி விடுங்க. கீரை குழம்புன்னு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஊற்றின உடனே கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான முருங்கைக்கீரை பருப்பு கடைஞ்சல் ரெடி. இது ரைஸ், ராகி களி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.